இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தப்பட்டது. இரண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசி இந்த விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆயிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பல உயிர் சேதங்கள் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கு. இனிமே நடக்காது. இனிமே இரண்டு பேருக்கும் போர் வராது. நாங்க எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பும், அதற்கு பதிலாக இந்திய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் மேல் எந்த விதமான தாக்குதலும் நடத்தாம இருக்கும் பட்சத்தில் நாங்க எந்த விதமான தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய தரப்பிலும் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% வரவேற்கத்தக்க விஷயம். இதற்கு இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வான்வழி தாக்குதல் மூலியமாக நடத்தப்பட்ட போர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உலகம் பூரா எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு போரா இருந்திருக்கு. 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து எதிர் தாக்குதல் வந்த அத்தனை தாக்குதலையும் வந்து தவிடுபொடி ஆக்கியிருக்காங்க. இந்திய ராணுவ படை, இந்திய விமானப்படை, இந்திய தரைப்படை எல்லாமே சேர்ந்து இந்தியாவை வந்து பாதுகாத்திருக்காங்க. இந்திய மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்திய மத்திய அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இதை வந்து சரியாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாத்தீங்க மோடிஜி அவர்கள் வந்து அவர் மேல எவ்வளவு பெரிய முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல மோடிஜி அவர்கள் எடுத்த முடிவுகளும் மோடிஜி அவர்கள் எதிர்த்தாக்குதல் வந்து பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களாலையும் பெரிதும் மதிக்கத்தக்க வகையில் இருக்கு. இந்த போர்ல வந்து உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான மரியாதை செலுத்தி ஆகணும். அவங்களோட குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து